ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1283. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரித்தம். இதன் இன்றைய தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு பூர்வகால புத்தர்களும் ஜினர்களும். இப்பொழுது ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்றால் புத்தரும் ஆச்சாரியாலும் சமகாலத்தவராகி விடுவார்களே என்ற ஆக்ஷேபனைக்கு பதிலாக இன்னொரு காரணமும் கிடைக்கிறது. அது என்ன என்றால், புத்த மதத்தை கூட கௌதம புத்தர் என்பவர்தான் தோற்றுவித்தார் என்றால் அது தப்புதான் என்று அந்த மதஸ்தர்களே சொல்கிறார்கள். சுத்தோதனரின் பிள்ளையாகிய கௌதம புத்தர் 24வது புத்தர் தான். அவருக்கு முந்தி 23 புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் எங்கள் மதமும் நீங்கள் வேதத்தை சொல்லிக் கொள்கிற மாதிரி அனாதிதான் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள். இதற்கு ஆதரவாக நம்முடைய இராமாயணத்திலும் சான்று இருக்கிறது. பரதன் காட்டுக்கு போய் ராமரை திருப்பி அழைத்து கொண்டு வர முயற்சி செய்கிறான் அல்லவா? அவனோடு போனவர்களில் ஜாபாலி மகர்ஷியும் ஒருத்தர். அவர் எதையாவது சொல்லி ராமரை பித்ருவாக்கிய பரிபாலனத்தை விடும்படி பண்ணி அயோத்திக்கு திரும்பும்படி பண்ணணும் என்பதற்காக, அல்லது ராமருடைய வைதீக அபிமானத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்பதற்காக ஒரே அவைதீகமாகவும் நாஸ்திகமாகவும் ஆர்கியூ பண்ணுகிறார். ராமருக்கு மகா கோபம் வருகிறது. அப்பொழுது அவர் ஜாபாலியின் அவைதீக வாதத்தை கண்டிக்கும் பொழுது அதை புத்தரின் கொள்கை என்றும், அப்பட்டமான நாஸ்திகமாகிய சார்வாகம் மாதிரிதான் அதுவும் ஒன்று என்றும் சொல்லி, இப்படிப்பட்ட கொள்கைக்காரர்களின் மூஞ்சியிலேயே முழிக்கப்படாது, திருடனை தண்டிப்பது போல இவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார். பின்குறிப்பு: வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், 109வது சர்க்கம், 34வது ஸ்லோகம். இங்கே புத்தர் என்ற பெயரோடு புத்தருக்கு அந்த மதத்தில் வழங்குகிற இன்னொரு பெயரான ததாகதர் என்பதையும் ராமர் சொல்கிறார். இதனால் அப்போதே பௌத்தம் இருந்திருப்பது தெரிகிறது. ஆனால் கௌதம புத்தர் சொன்ன நல்லொழுக்கங்கள், புலனடக்கம், உசந்த தியானம் ஆகிய எதுவும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற கொள்கை போல் இருக்கிறது என்றும், அதுதான் மாறி மாறி சார்வாகத்திற்கு ரொம்பவும் மாறுபட்ட ரூபத்தில் கௌதம புத்தரால் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிகிறது. ஜைனர்களும் தங்களுடைய கொள்கை ரொம்ப புராதனமானது, தங்களுடைய 24 தீர்த்தங்கரங்களில் கடைசியானவர்தான் இப்போது நாம் அந்த மத ஸ்தாபகராக சொல்லும் ஜினர், அதாவது மகாவீரர் என்று சொல்கிறார்கள். புராணங்களிலேயே ஒரு அவதார புருஷராக சொல்லப்பட்ட ரிஷபர் என்பவர்தான் அவர்களுடைய முதல் தீர்த்தங்கரர். இதை ஒப்புக்கொள்ள யோசிக்கும் ஓரியண்டலிஸ்டுகள் கூட மகாவீரருக்கு முந்தையவராக 23வது தீர்த்தங்கராக சொல்லப்படும் பார்ஷ்வநாதர் கிமு 9ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் பௌத்த கண்டனம் வருகிறதே. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அந்த பிரம்மசூத்திரத்தை பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் வினிஷ்சிதைஹி என்று சொல்கிறாரே. அதனால் பிரம்மசூத்திரம், கீதை எல்லாமே புத்தருக்கு பிற்பாடுதான் என்ற வாதம் செய்கிறவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் கௌதம புத்தருக்கு முந்தியும் அநேக புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பௌத்த மதமும் இருந்திருக்கிறது. ஆகையால் பிரம்மசூத்திரம் பண்ணிய வியாசரும் கீதை உபதேசித்த கிருஷ்ணரும் கௌதம புத்தருக்கு பிற்பட்டவர்கள் என்று கொண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கீதை விஷயமாக இன்னொரு சமாச்சாரம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்திலே பிரம்மசூத்திர என்ற வார்த்தையை அந்த பெயர் கொண்டதும் அவரே பிரசித்தமான பாஷ்யம் எழுதுதுமான புஸ்தகம் என்றே அர்த்தம் பண்ணவில்லை. பிரம்மணஹ சூச்சகானி வாச்சகானி பிரம்மசூத்ராணி என்று, அதாவது பிரம்மசூத்திரத்தை சூச்சனை செய்யும் வாச்சகங்களாக உள்ளவை என்றே அர்த்தம் பண்ணி இருக்கிறார். இதிலிருந்து கீதோபதேசத்துக்கு பிறகே வியாசர் கலி ஆரம்பத்தில் சதுர்வேத விபாகம் பண்ணி கொடுத்த போதோ அதற்கும் அப்புறமோதான் பிரம்மசூத்திரம் ஏற்றினார் என்று ஊகிக்கலாம். இதை உறுதிப்படுத்துவதாக ஸ்மிருதியாகிய கீதையில் கருத்துக்களிலேயே சில இடங்களில் பிரம்மசூத்திரத்திலும் சொல்லி ஸ்மரியதே, ஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கிறது என்றும் தெளிவாக கீதை அதற்கு முற்பட்ட நூல் என்று தெரிய வந்திருக்கிறது.
சொல்ல வந்த விஷயம், அநேக சித்தாந்தங்கள் இப்போதுள்ள புஸ்தகங்களை கொண்டு அவற்றுக்கு நாம் நிர்ணயம் செய்கிற காலத்துக்கு ரொம்ப முந்தியோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து வந்திருக்கின்றன. இப்படி சௌத்ராந்திகம், வைபாசிகம், சூன்யவாதம் ஆகிய பௌத்த சித்தாந்தங்களும் ஆச்சாரியாளின் காலத்திலேயே இருந்து அவற்றை அவர் கண்டித்திருக்கலாம். அவருக்கு அப்புறமே அசங்கர், திங்நாகர், நாகார்ஜுனர் முதலியவர்கள் அவற்றுக்கு புத்துயிர் தந்து விஸ்தாரம் செய்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் கவனிக்க வேண்டும். இந்த 3 பேரை கிறிஸ்துவ சகாப்தத்தில் இன்னின்ன நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லியிருப்பதும் காளிதாசன் சமாச்சாரம் மாதிரி நிச்சயமில்லாத அனுமானங்கள் தான். மேக சந்தேச காவியத்தில் காளிதாசனே அஷ்டதிக் கஜங்களை ஒதுக்கிவிட்டு அந்த மேகம் மேலே போக வேண்டும் என்று சொல்லும் இடத்திலே திக்கஜம் என்பதை திங்நாக என்று சொல்லியிருப்பதை பின்குறிப்பு ஸ்லோகம் 14 காட்டி பௌத்தரான திங்நாகரை ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்லேடையாக சொல்லியிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படியானால் நமக்கு காலம் தெரியாத ஆனால் ஆச்சாரியாளுக்கு முந்தியவரான காளிதாசரின் சமகாலத்தவராவது திங்நாகர் இருந்திருக்க வேண்டும். நேபாள ராஜ வம்சாவளியின்படி நாகார்ஜுனரின் காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கே போய்விடுவதாகவும் தெரிகிறது. இப்படியெல்லாம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதவர்களின் காலத்தை கொண்டு ஆச்சாரியாள் காலத்தை கணித்து பார்ப்பது கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு கண் தெரியாதவனை அனுப்பி வைப்பது போலத்தான் இருக்கிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.